ஹாய் ஹலோ வணக்கம். ஐ எம் ஷோபனா ஃப்ரம் பஹ்ரைன். என்னோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் டிவோஷ்னல் சாங்ஸு, சமையல், ட்ராயிங், பெயிண்டிங், கோலம் இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ என்னோட முதல் முயற்சி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பஹ்ரைன் மிடில் ஈஸ்டில் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. இந்த பஹ்ரைன் ஒரு பாலைவனம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இது ஒரு பாலைவனம் தான். ஆனால் இந்த பாலைவனத்துலேயும் நிறைய மரம் இருக்குது, செடி கொடி, க்ரீனரிஸு இது எல்லாம் இங்கேயும் இருக்குங்க. இங்கேயும் நம்ம ஊர் மாதிரியே விவசாயம் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஊரில் விளையிற காய்கறி இதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி, காலிஃப்ளவர், சுரைக்காய், முள்ளங்கி, புதினா, கொத்தமல்லி, தண்டுக்கீரை இதெல்லாம் இங்கேயே பயிர் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பஹ்ரைன் சிட்டி சென்டர். இந்த சிட்டி சென்டர் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் இன் பஹ்ரைன். இங்கே இந்த சிட்டி சென்டரில் பார்த்திங்கன்னா இங்கே 6 கார் பார்க்கிங் ஃப்ளோர் இருக்குது. இவ்வளோ பார்க்கிங் இருந்தாலும் வீக்கெண்டில் நீங்கள் இந்த சைடெலாம் வந்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங்க்கு இடமே இருக்காதுங்க, அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். இங்கே பஹ்ரைனில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அப்படியே பார்த்துக்கிட்டு வரீங்க, ஈச்ச மரமாக இருக்குது. ஈச்ச மரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சீசனில் டேட்ஸ் இருக்காது. அந்த வெயில் காலத்தில் தான் டேட்ஸ் இங்கே கொத்து கொத்தாக காய்ச்சி அழகாக தொங்கும். இது இப்போது டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் ஆனால் குளிர் தாங்க முடியல, அவ்வளோ குளிர் இருக்குது. பகல் நேரத்தில் வெயில் நம்மளை வாட்டி வதக்கி எடுத்தாலும் நேரம் ஆக ஆக நல்ல குளிர் ஆரம்பிச்சிருங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது சீஃப் மால். இந்த சீஃப் மாலில் நல்ல பிராண்டட் திங்ஸ் கிடைக்கும். இந்த மாலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் மக்கள் மட்டும் இல்லைங்க, சவுதி மக்களும் இங்கே வருவாங்க. இங்கே பாருங்கள், ஈச்சமரம் நம்ம ஊரில் இருக்கிற தென்னந்தோப்பு மாதிரி, தென்னந்தோப்பெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே ஈச்ச மரம் தோப்பு தோப்பாக இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள். இந்த ஈச்ச மரம் இது நேஷ்னல் ட்ரீ ஆஃப் பஹ்ரைன், அதாவது பஹ்ரைனோட தேசிய மரம். இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா பஹ்ரைன் நேஷ்னல் டே வருது. பஹ்ரைன் நேஷ்னல் டே டிசம்பர் 16, 17ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அந்த டிசம்பர் 16, 17 தேதியில் பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் வச்சு இங்கே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. நைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். லைட்ஸு நம்ம ஊரில் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எப்படி நம்ம விளக்கு ஏற்றுவோம்ல, அதே மாதிரி இங்கே சீரியல் லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. மரத்தில், பில்டிங்கில் இதிலெல்லாம் லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும். மோஸ்ட்லி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ரெட் அண்ட் ஒயிட் கலரில் தாங்க இருக்கும். ஏன் ரெட் அண்ட் ஒயிட் கலரில் வைக்கிறாங்கன்னா பஹ்ரைனோட நேஷ்னல் ஃப்ளாகோட கலர் ரெட் அண்ட் ஒயிட். அதனால் இங்கே இருக்கிற யூஸ் பண்ணுற லைட்ஸும் ரெட் அண்ட் ஒயிட்டாக தான் யூஸ் பண்ணி நம்ம மரத்தை அதெல்லாம் வச்சு ரொம்ப அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஹ்ரைனில் இது ஒரு பாலைவனமாக இருந்தாலும் நிறைய க்ரீனரிஸ் இருக்குங்க. இது இப்போ நம்ம இந்த பூச்செடி இருக்கிற நர்சரிக்கு தான் போகிறோம். ஆஹா, நர்சரி வந்தாச்சு. கலர் கலராக பூவாக இருக்குதுங்க. இந்த பூவெல்லாம் கண்ணை பறிக்குது. இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு தோணுது. என்னோடய ஸ்கூல் டேஸில் நான் ரொம்ப ரசித்த பாட்டு. அது ஜோதிகாவும் சூர்யாவும் சேர்ந்து நடித்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அந்த படத்துலேருந்து எனக்கு பிடித்த பாட்டு அது ஒரு 4 வரி. பூவை பூவை பூ
டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய பூச்செடி வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க. அந்த நேஷ்னல் டேக்கு இப்போ வந்து ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஹைவேஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாகோட கலர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளாகில் இருக்கிறதுனால இங்கே பூக்களும் இந்த ஹைவேஸில் வந்து ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ் வச்சு அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளவர்ஸ் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் ஹைவேஸில், பார்க்கில், கம்பெனிஸ் வந்து அவங்களோட என்ட்ரன்ஸில் பூவை வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பெரிய வில்லாஸில் இருக்கிறவங்க நிறைய பூச்செடி வச்சு அவங்களோட வீட்டை அலங்காரம் பண்ணி வச்சுப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களோட ஜன்னல்லையும் பால்கனிலையும் இந்த பூச்செடியை வச்சு வளர்ப்பாங்க. இங்கே பார்க்குறீங்கல்ல, நீங்கள் இங்கே பார்க்குற பூவெல்லாம் இந்த பூவெல்லாம் வந்து ஒரு 4 மாதத்துக்கு தாங்க இருக்கும். இது எல்லாம் வந்து வின்டர் பிளான்ட்ஸ். இந்த பூவை பார்க்கும்போது இந்த பூவுக்கு சினிமா பாட்டு தான் நிறைய ஞாபகம் வருது. இந்த பூவை பற்றி எழுதாத கவிஞர்களே கிடையாது. பூவுக்கும் சினிமாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. எம்ஜிஆர், சிவாஜி காலத்திலேருந்து, ரஜினி, கமல், தளபதியிலேருந்து இப்போ நடிக்கிற நடிகர் வரைக்கும் யார் நடித்தாலுமே பூவை பற்றி பாட்டு வந்து இன்னும் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. எனக்கு பூவை பார்க்கும்போது எனக்கு நிறைய பாடணும்னு தோணுது. ஒரே பாட்டாக அருவிமாக கொட்டுது, அருவி மாதிரி. பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே மடி மீது தேங்கும் தேனே எனக்கு தானே பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே மடி மீது தேங்கும் தேனே எனக்கு தானே One of the loveliest, melodious, beautiful song of இளையராஜா. இது ஊரில் இருக்கும்போது ரேடியோவிலையும் பஸ்ஸில் போகும்போது கேட்டு ரசித்த பாடலில் ஒன்றுங்க. இங்கே ஒரு 4 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பஹ்ரைன் வந்து ஒரே பூஞ்சோலையாக இருக்கும். எங்கே போனாலும் பூக்கள் நிறைஞ்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது பாலைவனம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளால் நம்பவே முடியாதுங்க. இன்னொரு அருமையான பாட்டு கூட இப்போ ஞாபகம் வருதுங்க. வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம், வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம், மனதில் உள்ள கவிதை கோடு மாறுமா, ராகங்கள் 100 பாவங்கள் 100, என் பாட்டும் உன் பாட்டும் ஒன்றல்லவோ, 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், ஆடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்தே சொல்லுங்கள் சொல்லுங்கள், 1000 மலர்களே மலருங்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே அவுட்டோர் பிளான்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இன்டோர் பிளான்ஸ். இதில் சில செடிகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு தண்ணீர் ஊற்றினா போதும். இந்த செடிகள் எல்லாமே ஹார்டு கண்டிஷனில் கூட சர்வைவ் ஆகிற பிளான்ஸ். செடியோட மண் காஞ்சி இருக்கிறத பார்த்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் தண்ணி விடணும். ஏர் பியூரிஃபையர் பிளான்ஸும் இங்கே இருக்குது. இது மணி பிளான்ட்.
இது உங்களுக்கு பிக் சைஸ், மீடியம், ஸ்மால் சைஸ்லேயும் இருக்குது. இந்த செடிகளெல்லாம் வாங்கி உங்கள் வீட்டையும் அழகுபடுத்துங்க. உங்கள் வாழ்க்கையும் அழகாகும். Thank you for watching. Please subscribe to my channel. Thank you.